நமக்கு அநேக gift கொடுத்திருக்கிறாரு. God has given us a lot of gifts. ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும் அவருக்காய் வாழ அழைத்திருக்கிறாரு. God has called us to live for him. அவரை போல பரிசுத்தமா வாழ நம்ம ஒவ்வொருவரையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். God has known us to live righteous like him. நம்ம ஒவ்வொருவருக்கும் அவர் அநேக தருணங்களை சந்தர்ப்பங்களை கொடுத்திருக்கிறார். He's given us many opportunities. நாம என்ன பண்றோம்? அநேக வேளைகளை அதை மிஸ்யூஸ் பண்ணிடுறோம். We misuse those opportunities. அவரை விட்டு நம்ம தூரம் போயிடுறோம். We go far from him. அந்த அருமையான வாழ்க்கைய பாவத்தினால அவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து டேமேஜ் பண்ணிடுறோம். We destroy our beautiful life by doing things that displease him. நாம நினைக்கிறோம் அந்த அப்பா கோபப்படுவார்னு நினைக்கிறோம். We think that our father would get angry. அதனால உடைஞ்சு போன நம்ம வாழ்க்கையை போய் ஒளிச்சு வைக்க ட்ரை பண்றோம். So we hide our destroyed lives. ஆனா ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? But God is, அந்த அன்பான அப்பா மாதிரி he is a loving father. அவர் எப்பொழுதுமே நம்மள திரும்பவும் நம்முடைய வாழ்க்கையை கட்டுகிறதற்கு விரும்புகிறார். He is willing to restore our life. ஹalleluya. நம்மள கண்டம் பண்ணல. He is not here to condemn us. நம்மள கடிந்து கொள்றதுக்கு அல்ல. He is not here to scold us. நம்மள தள்ளி விடுறதுக்கு அல்ல. He is not here to push us. நம்மள ஒதுக்கி விடுறதுக்கு அல்ல. He is not here to, நம்மை நேசித்து திரும்பவுமாய் நம்முடைய உடைந்து போன வாழ்க்கையை அவர் கட்ட விரும்புகிறார். but he loves us and is willing to restore our broken life. ஹalleluya.